இப்போ அந்த பாடியை இந்த பொசிஷனில் தான் வைப்போம். இது பேர் சுப்பைன் பொசிஷன் சொல்லுவோம். தலை முகம் வந்து மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரியான பொசிஷனில் வைப்போம். இந்த பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஹெட் டு ஃபுட் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அளந்து அதனோட லொக்கேஷன், கலர், அதனோட டைமென்ஷன், அது எந்த அளவில் இருக்குது, எல்லாம் ஆழம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோம். ஒவ்வொரு வெப்பனும் ஒவ்வொரு விதமான காயங்களை ஏற்படுத்தும். ஒவ்வொரு பொசிஷன்ல இருந்து வெட்டும் போது இல்லை தாக்கும் போதும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் அது அந்த காயம் ஏற்படுத்தும். அது பார்க்கும்போது அதை நம்ம பொசிஷனே சொல்ல முடியும். இந்த பொசிஷன்ல ஒருத்தர் இருந்திருக்காரு, இந்த பொசிஷன்ல இன்னொருத்தர் இருந்திருக்காரு, இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியும். பொசிஷன் மட்டும் சொல்ல முடியுமா சார், இல்ல எந்த மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா இந்த காயத்தை பார்த்து? ஆமாம்மா, கண்டிப்பா. முதல்ல வெப்பன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பிளஸ் அந்த வெப்பனை வச்சிருந்தவர் எந்த கையை யூஸ் பண்ணியிருக்காருன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். எந்த பொசிஷன்ல நின்று வெட்டியிருக்காருன்றதை கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாம 2-3 வெட்டு காயம் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா கூட, ஒன்று மேல ஒன்று 4 வெட்டு இருக்குன்னா கூட எந்த வெட்டு முதல்ல விழுந்தது, எந்த வெட்டு ரெண்டாவது விழுந்தது அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியும்.